இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆதாம் முதற்கொண்டு இன்றைக்கு இருக்கிற நாம் வரைக்கும் அத்தனை பேரும் பாவிகள். இதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஒருவர் தவிர இந்த பூமியில் நீதிமான் ஒருத்தரும் கிடையாது. ஆகவே நாம் எல்லாரும் பாவிகள். பாவிகள் என்பதை விட பாவிகளுக்கு மேலே அப்படி சொல்கிற அளவுக்கு நம்முடைய பாவங்கள் கணக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட மோசமான நபர்கள் தான் நீங்களும் நானும். இப்படிப்பட்ட ஒரு பாவியாகிய நம்மளைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், ஃப்ரெண்டாக்கி இருக்கிறார், பிள்ளையாக்கி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து அவருக்கு சொந்தமான ஜனமாக நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் மற்ற மக்கள் அவர்களெல்லாம் பாவிகள் தான், நம்மை போல தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்களெல்லாம் சொந்தமாக்கவில்லையா அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்கு நம் மூலமாக அல்லது எண்ணற்ற விசுவாசிகள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் பாவிகள், நீங்கள் நானும் பாவிகள், இப்போ இதுக்கு ஒரு பரிகாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்க சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இங்கே நாம் வந்திருக்கிற காரணம் என்ன? நாம் பரிசுத்தவான் அல்லது நீதிமான் என்பதற்காக நாம் இங்கு வரவில்லை. நாம் எல்லாரும் பாவிகள். இந்த பாவத்தை, நம்முடைய கடனை அல்லது நம்முடைய பாவத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய கடனை இன்னொருத்தர் தீர்க்கிறேன் இருக்கிறார். நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தான் இங்கே வந்தோம் இல்லையா? இப்போ நம்முடைய பாவத்தை ஒருவர் சுமந்ததினால் அந்த அன்பை எவ்வளவு பெரிதென்பதை உணர்ந்து அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்தார். அவர் பரிகாரி. நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஏசாயா 53 வாசிக்கும் பொழுது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அக்கிரமங்கள், பாவங்கள் நிறைந்த மனிதர்கள் தான் நாம். வெளியே இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நாம் பாவி, அப்போ இன்னொருத்தரை நம்ம அழைக்க போகிறோம். நாம் பெரிய பரிசுத்தவான் நினச்சி அழைக்க போகல. அவங்களும் இந்த வழியாய் வர வேண்டும் பரலோகத்திற்கு. எந்த பாவத்தினால் மனிதன் இந்த பிசாசோடு கூட நரகத்துக்கு போக இருக்கிறானோ அந்த பாவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த நபர்களை அப்படியே திருப்பி விடுகிறார். பரலோகத்துக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி, உங்கள் பாவம், நீ என்னை சந்தித்து விட்டாய், ஆகவே உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் கடனை, உன் பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போன்னு சொல்லி